நோய் நொடியும் இல்லாமல் வாழ்பவன் தான். அப்படிப்பட்ட ஒருவரை இந்த காலத்தில் காண்பது மிகவும் கடினம். மாறி மேல மாறி கட்டி நம்முடைய வாழ்க்கை முறை மாறியது போலவே நோய் மேல நோய் வந்து நம்மை நொந்து போக செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய 2K கிட்ஸின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். டேய் கோகுல், என்னடா ஒரே சோகமா இருக்க? இல்ல மோகன், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்னடா வீடியோ கால் பண்ணி பேசு. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இந்த போனு லேப்டாப் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா ஆச்சு? முன்னால எனக்கு தான் போன் சண்டை போடுறேன். இப்ப என்னடா ஆச்சு? ஆமாண்டா, அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போவோம், வீட்டுல இருக்க கொஞ்ச நேரம் போன்ல விளையாடணும்னு ஆசையா இருக்கும். ஆமா கோகுல், இப்பொழுதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் ஹோம்வொர்க் எல்லாமே போன் ஆகிவிட்டது. முன்பெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்ல பாட்டி வீட்டுக்கு போய் எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். கொரோனாவால இப்ப எங்கேயும் போக முடியல. என்ஜாய்மெண்டே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல விடும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தது. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் கொரோனா. நோ ஸ்கூல், நோ பார்க், நோ சினிமா, நோ ரிலேஷன்ஸ் ஹவுஸ். என்னடா லைஃப் இது? ஆமா மோகன், இந்த கொரோனா குறைஞ்சாதான் நம்ம மறுபடியும் நார்மல் லைஃபுக்கு போக முடியும். இது எப்படிதான் குறையும்? எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் குறையும். ஆமா கோகுல், 90s கிட்ஸான நம்ம அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி, மாமா மாமின்னு அனைவரும் அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆனா நமக்கு கொரோனா பரிசு தந்துட்டாங்க. அவங்களோட பிள்ளைகளான நம்முடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அவங்க அரசாங்கம் சொல்வதை கேட்டுதான் ஆகணும். ஆமா, ப்ளீஸ் மாஸ்க் போடுங்க. சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டிலேயே இருங்க. எங்களையும் உங்களை போல் வாழ விடுங்க. கொரோனா இல்லாத உலகை பார்க்க வேண்டும். ஸ்கூல், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்றோம். அனைவரும் புரிந்து கொள்வார்கள் கோகுல். நம்மை போன்றுதான் அவர்களின் பிள்ளைகளின் மனநிலையும் இருக்கும். இனி அரசாங்கம் சொல்வதை கேட்டு அலட்சியமின்றி நடந்து கொள்வார்கள். பள்ளிக்கு செல்ல ஆசை, பாடம் படிக்க ஆசை, வைரஸ் இல்லா ஆக்சிஜனை வாயால் சுவாசிக்க ஆசை. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.